ஹலோ நண்பர்களே, உருளைக்கிழங்கு மசாலா ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கடலப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டாச்சுங்க. வெங்காயம் ஸ்பீடாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கின பின்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்தின பின்னாடி ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாம். கூடவே மல்லித்தலையும் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்ச வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கலாங்க. சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருந்தேங்க. அதே அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா திக்காக வந்துருக்குங்க. ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.